தூதுவளை தான். இது வந்து கற்பூரவள்ளி. இது எல்லாமே வந்து இங்கே அடிக்கடி வந்து குளிர் நாட்டில் இருக்கிறனால ஃப்ளூவாக அடிக்கடி வரும். ஸோ இதெல்லாமே லைட்டாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, சும்மா நமக்கு ரொம்ப த்ரோட் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதெல்லாமே வந்து டிஎம்லேயே கிடைக்குது. நம்ம ஊர் டிஎம்லேயே, சரி நம்ம ஊருக்கு இப்போ ஜெர்மனியில் டிஎம்லேயே கிடைக்குது. இது வந்து தூதுவளை. அப்புறம் இந்த தடவை வந்து ஒரு மெயினான ஐட்டம், ரொம்ப மெனக்கெட்டு இதை எடுத்துகிட்டு வந்த பிரண்டை. நம்ம ஊர் சந்தையில் வந்து ஒரு 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 7 கட்டோ 8 கட்டோ அம்மா உட்காந்து பொறுமையாக எல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். வீண் அடிக்கடி வேறு கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ பிரண்டை ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு காய வச்சு இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்கு. சும்மா நம்ம சட்னியில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெருசாக தெரியாது, நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சிரியானங்க. இது வந்து சும்மா பயங்கர கசப்பாக இருக்கும். இது சும்மா இப்படி ஓப்பன் பண்ணி மூக்கில் ஏறினாலே தொண்டை ஃபுல்லாக கசப்பாயிடும். அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பசங்கள்லாம் பெருசாக சாப்பிடல, ஃபுட்டெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா இது வந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து எடுத்து காய வச்சதுதான். இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா தண்ணியில் இல்லைன்னா தேனில் லைட்டாக குழப்பி சாப்பிட்டோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். 2 நாள்லேயும் வந்து பசங்க ஓரளவு நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் இது வந்து ஹைபிஸ்கஸ் டீ. இது இந்த தடவை சும்மா எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் செடியில் இருந்தது, ஸோ அதனால் அப்படியே காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட கொஞ்சம் அந்த 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 கோல்டன் இது பேர் என்ன ஞாபகம் இல்லை. இது வந்து டீ வச்சு குடித்தாலும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. குடிக்கிறது வந்து கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. எங்கள் அம்மா அப்படி இன்ஃப்யூஸ் பண்ணாங்க, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டீ வச்சு குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் முருங்கை இலை பவுடர் வந்து நான் எப்போவுமே வருஷம் வரப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன். சும்மா நம்ம சால்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சால்ட்டோட வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்பாத்தி மாவு, நீங்கள் நார்மலாக பருப்பு எல்லாம் தாளிக்கிறப்போ அதில் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தென் மெயினானது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி தடவை அக்கா வந்ததுனால அக்காவை அரைச்சி கொடுத்துட்டா. இது வந்து கறி மசாலா. இது கொண்டு வந்தோன்னா நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஒரு வருஷத்துக்கு இதை அப்படியே வச்சு அடித்து ஓட்டிடுவேன். அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தென் டிஃபால்ட்டாக வரமிளகாய் கொஞ்சம். அதெல்லாம் வந்ததும் நம்ம போய் இந்தியன் ஸ்டோரில் ஹரிபரியாக வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு